வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் இந்த கர்மவினை கழியும் ரகசியங்கள் என்ற தலைப்பிலே ஒரு தொடர் நிகழ்வாக நமது வேதாத்திரிய சிந்தனைகளை எல்லாம் சிந்தனை செய்து வருகிறோம். அதன் அடிப்படையில் கடந்த வாரம் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை சிந்தனைக்காக எடுத்திருக்கிறோம். அது என்ன? ஆர்ட் ஆஃப் சஃபரிங் என்று சொல்லியிருந்தோம். பொதுவாக ஆர்ட் ஆஃப் லிவிங் என்று தான் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போது ஆர்ட் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு சொல்கிறோமே, அப்படின்னா இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வது வேறு, அதை உணர்ந்து கொள்வது வேறு. இப்போது அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறத உணர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எப்போ அது சாத்தியம் என்று சொன்னால், நமக்கு கர்மயம் ஓரளவுக்கு தூய்மை நிலையில் வரும் பொழுது தான் அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது முழுமையாக சாத்தியமாகும். அப்படி இல்லைன்னா அங்கேயே என்னாகும்? அது தடையாக மாறிக்கொண்டிருக்கும். ஆர்ட் ஆஃப் லிவிங்கை பற்றி நிறைய தத்துவங்கள், சத்சங்கங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ நாம் கூட மகரிஷியின் தத்துவம், எவ்வளவு தத்துவம் படிச்சிருக்கிறோம், எவ்வளவு பயிற்சிகள் எடுத்திருக்கிறோம். ஆனால் என்ன இருந்தாலும் அந்த தத்துவத்தின்படி அப்படியே 100% வாழ முடியுதா? ஏன் வாழ முடியல? நம்ம தெரிஞ்சிட்டோமே, இதுதான் தேவை என்று தெரிந்து கொண்டோம், இதுதான் வாழ்க்கை என்று தெரிந்து கொண்டோம். ஆனால் ஏன் அதில் அப்படியே நிற்க முடியவில்லை என்று கேட்டால், தெரிந்ததையெல்லாம் இது உண்மை என்று உணர்ந்ததாக இருந்தாலுமே நடைமுறையில் வரும் பொழுது நம்மால் முடியவில்லை. இதற்கு ஒரே ஒரு காரணம்தான். என்ன காரணம்? அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய பதிவுகள் என்னாகிறது? அது மீண்டும் 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 எழுச்சி பெற்று ஏற்கனவே செய்த செயல்களை செய்ய தூண்டுகிறது. இதுதானே காரணம். அப்போ அதன் அடிப்படையில் நாம் செயல் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ என்னென்னா, இந்த பதிவுகளினுடைய வில் பவர் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளுடைய கர்மவினை பதிவுகள் நிறைய இருக்குது. அப்போ அது நம்மளை டாமினேட் பண்ணி நம்மளை அதன் வழியில் இழுத்து சென்று விடுகிறது. சரி, அப்போ அதனால் வாழ முடியல. அப்போ ஆர்ட் ஆஃப் லிவிங்கை தெரிஞ்சு என்ன பண்ண? தெரிஞ்சிருக்கோம், தெரிஞ்சபடி வாழ முடியவில்லையே என்று யோசித்து பார்த்தால், அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? அதனுடைய அழுத்தம் கொஞ்சம் குறையணும். என்னுடைய அழுத்தம், அந்த கர்மவினையினுடைய அழுத்தம் கொஞ்சம் குறைஞ்சாதான் அதில் நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறத முழுமையாக வாழ முடியும். சரி, இப்போது அதை புறந்தள்ளி நம்ம விழிப்புணர்வோடு நம்மளுடைய அந்த புரிதலின் அடிப்படையில் வாழ்வதற்கான மன உறுதியை ஏற்படுத்தி கொள்வது அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு தான் தியானம் பண்ணுறோம். அந்த மன உறுதி வருவதற்காக தியானம் செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போது அந்த அளவுக்கு மன உறுதி அந்த கர்மவினையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நிராகரித்து வாழக்கூடிய அளவுக்கான ஒரு துணிவு என்பது பெரும்பாலான சாதாரண மனிதர்களுக்கு வருவதில்லை. அப்படியான துணிவு வந்துவிட்டால் அவர்கள் ஞானி என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படி துணிவாக வந்தவர்கள் தான் ஞானிகள். அப்படி நாம் எத்தனை பேரை பார்க்கிறோம்? ஏதோ ஒரு சிலரை பார்க்க முடிகிறது. ஆனால் இப்போது நாமெல்லாம் மகரிஷிவனுடைய தத்துவத்தின்படி அவர் நமக்கு எப்படி தத்துவம் கொடுத்தார் அப்படின்னா,
இந்த குடும்பத்தில் இருந்து கொண்டு, இந்த இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு எப்படி இந்த ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங், இந்த வாழ்க்கையை வாழ்வது அப்படிங்கிற தத்துவம் தான் கொடுத்துருக்கிறார். அப்படி வரும்பொழுது நம்ம உடனடியாக எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதோ, இதை ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம வாழ்கிறதோ என்பது இன்றைய சூழ்நிலையில் நமக்கு சாத்தியமில்லை. அப்போ நம்மளுடைய பயிற்சி வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னம்னா, கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், அந்த தீய செயல்களிலிருந்து விடுதலை பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல செயல்களுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் தான் நாம் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும், இந்த கர்ம வினையினுடைய அழுத்தத்தை குறைத்து கொண்டே வர வேண்டும். அந்த அழுத்தம் குறைய 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 நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு கேப் கிடைக்கும். என்ன கேப் கிடைக்கும், இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் இருக்கே அதன்படி வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ சாதாரணமாக நம்ம தொண்டு சேவை அப்படின்லாம் சொல்கிறோம். இப்போ எத்தனை பேருக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது நாம் ஏற்கனவே கர்மவினையினால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அது கர்மவினையை வைத்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த தத்துவமே தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் ஒரு பாவமும் இல்லை, ஒரு பாவமும் அறியாதவன், எனக்கு இப்படி துன்பம் வருகிறது என்று புலம்பக்கூடியவர்கள் ஏதுமே அறியாதவர்கள். ஆனால் நாமெல்லாம் மகரிஷியினுடைய தத்துவம் தெரிந்த பிறகு நமக்கு என்னாச்சு, ஒன்று தெளிவாகிறது. என்ன தெளிவாகிறது, நாமெல்லாம் கர்மவினை என்பதில் இருக்கிறோம், நம்மிடம் இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. சரி, அப்போ அப்படி இருந்தும் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ தொண்டு செய்தால் சேவை செய்தால் இந்த கர்ம வினை பதிவு குறையும் கழியும் அப்படிங்கிறது விளக்கம் தெரியாமல் இருக்கிறோமா? இல்லை. ஆனால் எவ்வளவு தூரம் நாம் தொண்டுக்காக நேரத்தை ஒதுக்க முடியலையே. கேட்டால் என்ன சொல்கிறோம், நம்ம குடும்பம், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதிலிருந்து இதுக்கு ஒதுக்குற நேரம் குறைவாக இருக்கிறது. ஆனால் ஏதோ கொஞ்சமாவது ஒதுக்கி வர்றோம் இல்லையா, அந்த கொஞ்சம் ஒதுக்கிறதுக்கு என்னாச்சு, எப்படி ஒதுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, சில பேர் சொல்கிறாங்க, சார் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு போடுங்க சார், நான் வந்து சர்வீஸ் பண்ணுறேன், என்னால் இவ்வளவுதான் முடியும் அப்படின்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அவ்வளவு கேப்பு தான் கிடச்சிருக்கு. அந்த கேப்பு அதில் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. இந்த கேப்பு எப்படி கிடச்சிது, இதுக்காவது வர்றாங்களே, அந்த கேப்பு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொன்னால், அந்த இடைவெளி என்பது என்ன என்று சொன்னால், அங்கே அவர்களுடைய கர்ம வினை கொஞ்சம் அழுத்தம் குறைந்து லேசாக ஒரு இடைவெளியை விட்டு காண்பிக்கிறது. அந்த இடைவெளியில் தான் அவங்க வந்து சேவை செய்கிறாங்க. அந்த இடைவெளி கூட 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 சேவை என்பது அதிகமாகும், சேவையின் நேரம் அதிகமாகும், சேவையினுடைய அழுத்தம் அதிகமாகும். அப்போ இதுவும் எதை பொறுத்து இருக்கிறது என்று சொன்னால், அந்த இடைவெளி கிடைச்சா தான் நமக்கு அதை செய்ய முடியும். அந்த ஒரு சின்ன ஒரு கேப்பில் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கேப்பில் என்ன, அதாவது ஒருத்தவங்க அதாவது ஒரு மறியல் நடக்குது, எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்புக்குள்ளே புகுந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு சின்ன கேப் கிடச்சின்னா வந்துடுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு இடைவெளி எதில் கிடைக்குது, இந்த கர்மவினை என்பதில் அந்த கேப் கிடைக்கும்போது நாம் இந்த மாதிரி தொண்டு செய்து வரோம். அப்போ பாருங்கள், இந்த கர்மவினை கழிக்கிறதுக்கு கூட அதுக்கும் என்ன தேவைப்படுது, கொஞ்சம் கர்மவினை விலகி நின்று கொஞ்சம் என்ன பண்ணணும், இடம் கொடுக்கணும், வழி கொடுக்கணும். அந்த கேப்பில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதையுமே செய்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இருக்கிறதுனால இப்போ நாம் வந்து இந்த கர்மவினை கொஞ்சம் குறையும் பொழுது தான் நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறதுக்கு நம்மளால் முழுமையாக வர முடியும். அப்போ அந்த கர்மவினை கழியறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அது நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அந்த இயற்கை என்ன பண்ணும், அந்த கர்மவினையை கழிக்கிறதுக்கு உரிய சூழ்நிலையை அது உருவாக்குகிறது, எல்லாருக்கும் உருவாக்குகிறது. அப்போ எப்படி உருவாக்குகிறது,
அதுதான் துன்பம் என்ற ஒன்றை கொடுத்து உருவாக்குகிறது. அந்த கர்மவினை கழிப்பதற்காகத்தான் துன்பம் என்ற ஒன்று வருகிறது. இப்போ நமக்கெல்லாம் என்னென்னா, ஒரு பெரிய துன்பம் வந்துட வேண்டாம் இறைவா, ஏதோ அந்த துன்பம் நான் தாங்கக்கூடிய அளவில் வரணும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, தாங்கக்கூடிய அளவில் வர்றது அப்படின்னா என்ன, கொஞ்சம் மெதுவாக வரணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன், அந்த சஃபரிங் நம்மளால் என்ன பண்ண முடியல, பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சாதாரணமாக ஒருத்தருக்கு முள் குத்திடுச்சின்னு வச்சுக்குவோம். முள் குத்திடுச்சு, முள் எடுக்கணுமா இல்லையா? எடுக்கணும். இப்போ இது ஒரு கர்ம வினையை நம் கர்மயத்திலிருந்து எடுப்பது போல தான் நம்ம காலில் குத்துன முள்ளை எடுக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த முள்ளை எப்படி எடுக்கலாம்? ஃபோர்ஸாக குத்தி அப்படியே என்ன பண்ணிடலாம், அப்படியே பிடுங்கிடலாம். ஊசியை வச்சு குத்தி, அல்லது என்ன பண்ணலாம், ஒரு கத்தியை வச்சு அப்படியே அறுத்து அப்படியே என்ன பண்ணிடலாம், அந்த முள்ளை எடுத்துடலாம் இல்லையா? எடுத்துடலாம். ஆனால் எவ்வளோ பெயினாக இருக்கும், அறுத்து எடுக்கிறதுனா எப்படி பெயினாக இருக்கும். அந்த ஒரு ஊக்க வச்சு அதை நோண்டி எடுக்கிறாங்களே, அப்போ கூட கொஞ்சம் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்தாங்கன்னா சரியான வலி இருக்கும். அதாவது அபரிமிதமான வலி. அப்படி ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த எடுத்துடலாம், முள்ளை எடுத்துடலாம். சரி, ஒரு 2 நிமிஷம் அபரிமிதமான வலி இருக்கும், தாங்கிக்க, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிறதே இல்லை. இப்போல்லாம் அந்த அனுபவங்களே நிறைய பேருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த முள் குத்தி முள் எடுக்கிற அனுபவம் என்பதை இன்றைக்கி இளைஞர்களுக்கு தெரியாமல் ஆகிவிட்டது. ஏன், எல்லாமே எப்படி போகிறோம், எல்லாம் ஷூ போட்டு போக ஆரம்பித்து பழகி விட்டோம். வாக்கிங் போனால் கூட ஷூ போடுறோம், அப்படி பழகி விட்டோம். ஆனால் அந்த வெறுங்காலில் நடந்து பழகின பழக்கம் இதெல்லாம் எனக்கு சின்ன வயதில் அப்படி வாழ்ந்த ஞாபகம் வருகிறது. முள் குத்தி முள் எடுத்ததுங்கிறது எத்தனை தடவை, எவ்வளவு தடவை காட்டிலையும் அந்த விவசாயத்தில் உள்ளே போய் வரும்பொழுது இதெல்லாம் பல தடவை நடந்திருக்கிறது. ஆனால் அப்போ என்ன சொல்லுவோம்னா, கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மெதுவாக அதை அப்படியே விலக்கி வலி கம்மியாக இருக்கிற மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்பேன். நீயே எப்படா எடுப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எப்போ எடுத்து முடிக்கிறது அப்படிம்பாங்க. இல்லை, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை லேசாக அப்படியே விலக்கி அதாவது ஒரு அரை நிமிஷத்தில் அதை குத்தி எடுக்கிறதுங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 10 நிமிடம் அதை மெதுவாக எடுக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறது. அப்படியே மெதுவாக எடுத்து கடைசியில் எடுத்துடும். அப்பா எடுத்தாச்சு அப்படின்னு வரும். இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷமாக அந்த வலி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? மெதுவாக இருந்து கொண்டே இருந்தது. முதல்ல என்னாச்சு, வலி இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ வலி இருந்து கொண்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம கர்ம வினை கழிவதை கூட, இந்த சஃபரிங்னு சொல்கிறோமே, இந்த சஃபரிங் கூட இப்போ நாம் என்ன இறைவனிடம் வேண்டுகிறோம், இயற்கையிடம் வேண்டுகிறோம் என்று சொன்னால், அந்த சஃபரிங் கூட நான் தாங்கக்கூடிய அளவில் இருக்கணும், ரொம்ப கடுமையாக இருக்க வேண்டாம் இறைவா. இது ஒன்று தான் நம்மளோட இறைவன்ட்டு கேட்க முடியும். எனக்கு சஃபரிங்கே கொடுக்காத அப்படின்னு கேட்டோம்னா இறைவன் என்ன சொல்லுவான், அப்போ நீ தீய செயலை செய்யாமல் இருந்திருக்கணும்ல, செய்யாத அப்படின்னு. இறைவா, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு, இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோமா? அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இப்பொழுது மிக குறைவு. இயற்கை அதை எதிர்பார்க்கிறது. என்ன அது எதிர்பார்க்கிறதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கிட்ட என்னென்னா, இப்போது இவ்வளோ ரொம்ப கொடுமையான சஃபரிங் கொடுக்காத இறைவா இயற்கைன்னு கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது நீ செய்ததுக்கு தானேப்பா விளைவு. இந்த சஃபரிங்கிறது என்ன, நீ எத்தனை பேரை சஃபர் பண்ண வச்ச, துன்பப்பட வைத்தாய், வேதனைப்பட வைத்தாய். நீ பண்ணினா இல்லை உங்கள் முன்னோர்கள் பண்ணாங்க, அந்த வேதனை தானே உனக்கு திரும்பி வருகிறது. இதுக்கு இப்போயே இது வேண்டாம் என்று சொல்கிறாய். அப்போ அதை நிறுத்த முடியாது. சரி, இப்போது அதை
அது அந்த தாங்கக்கூடிய அளவில் குறைச்சி கொடு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, குறைக்கலாம். இப்போது நீ இப்போ என்ன செய்யலாம்? அதாவது இனிமேலாவது துன்பம் கொடுக்காம இருக்கியா அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? துன்பம் கொடுக்காமல் இருக்கணும் இல்லையா? நான் இனிமேல் துன்பம் கொடுக்கறத நிறுத்திடுறேன் அப்படின்னு நிறுத்திட்டு அப்புறமேலு எனக்கு இந்த துன்பம் வர்றதை குறைச்சிடு அப்படின்னு கேட்குறவங்க எத்தனை பேர்? இப்போ கோயிலில் போய் எத்தனையோ பேர் வேண்டுதல் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? எனக்கு ரொம்ப துன்பமாக இருக்குது, இந்த துன்பமெல்லாம் நீக்கி இறைவா. ரைட்டு. இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இறைவன் எதிர்பார்ப்பானா இல்லையா? என்ன ஸ்டேட்மெண்ட்? இனிமேல் நான் துன்பம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படி நிறுத்திடுறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு உறுதி சங்கல்பத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வரக்கூடிய துன்பத்தை கொஞ்சம் தாங்குற மாதிரி கொடு, கொஞ்சம் குறைச்சி கொடு, அந்த சஃபரிங்கை குறைச்சி கொடு அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுங்க. இது ஓரளவுக்கு எப்படி இருக்கிறது? நியாயமாக படுது. ஆமாம், அந்த அளவுக்காவது கேட்கணும் அப்படிங்கிறது தான் வேதாத்திரிய தத்துவத்தின் நோக்கம், நம்ம தமிழானந்த யோகத்தின் நோக்கம். நம்ம தமிழானந்த யோகத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? இரண்டு ஒழுக்க பண்பாட்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். எங்கே சுற்றினாலும் அதான் சொல்லுவாங்க. நாம் எங்கே சுற்றி எந்த தத்துவத்துக்கு வந்தாலும் கடைசியில் எங்கே வந்து முடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இரண்டு ஒழுக்க பண்பாட்டில் தான் வந்து முடிப்போம். வேறு வழியே இல்லை. அதை தவிர வேறு தத்துவமும் இல்லை. இதுதான் தத்துவம். அப்போ இரண்டு ஒழுக்க பண்பாடு இல்லாமல் வேறு என்ன தத்துவம் சொல்ல முடியும்? அப்போ அதில் முதல் தத்துவம் என்ன சொல்கிறோம்? நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படிங்கிறதானே சொல்கிறோம். அப்போ முதல்ல நிறுத்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அது இருக்கட்டும். இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்கா? கேப் கிடைக்குதா? இந்த கேப்புங்கிறது என்னென்னா, அந்த துன்பப்படும் உயிர்களுக்கு அந்த துன்பத்தை போக்குவதற்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கேப். அந்த கேப் என்னென்னா, இப்போ துன்பம் கொடுக்கறத நிறுத்திட்டோம்னாலே என்ன ஆகும்? இருக்கக்கூடிய அந்த கர்மவினையினுடைய அழுத்தம் அது என்னாகும்? அப்படியே விலக ஆரம்பிக்கும், கலைய ஆரம்பிக்கும். அப்படி தானே? இப்போது ஒரு இடத்துல ஒரு போராட்டம் நடக்குது, கூட்டம் அடிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மேடையிலேருந்து வேகமாக பேசி அவங்களுடைய போராட்ட குணத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கார். அப்போ என்னாகும்? அப்படியே அந்த மக்களுடைய டென்சிட்டி அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். இப்போது அவங்க யாரும் பேசுகிறத நிறுத்திட்டாங்க. அவங்கள ஊக்குவிக்கக்கூடியது நின்றுச்சு. இப்போது என்னாச்சு? அமைதியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த அடர்த்தியாக இருந்த அந்த கூட்டம், அந்த போராளிகள் அப்படிங்கிறவங்க மினுமினு யாராவது பேசிக்கிட்டே இருந்தால் தான் இருப்பாங்களே தவிர, அப்படி இல்லைன்னா அப்படியே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்? அப்படியே ஒரு 10 பேர் போவாங்க, 5 பேர் போவாங்க, அப்படியே போவாங்க. போக என்ன ஆகும்? அந்த கூட்டம் கலைந்து விடும்னா என்னென்னா, அந்த டென்சிட்டி குறைஞ்சிடும். அப்படியே அங்கங்கே கொஞ்சமாக நகழ்வாங்க. இவங்களை நகல விடாமல் இருக்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணுவாங்க? இவங்க மீண்டும் மேடையில் ஏறி வரிசையாக மாற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. கோஷம் போட்டுக்கிட்டே இப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கோமா? அப்படி இல்லை என்று சொன்னால் அது அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த அடர்த்தி கலையுது இல்லையா? அதுபோல் இப்போ நாம் துன்பம் கொடுக்கும் செயலை நிறுத்தி விட்டோம் அப்படின்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கர்ம வினையினுடைய அந்த டென்சிட்டி, அடர்த்தி என்ன ஆக ஆரம்பிக்கும்? அது அப்படியே கொஞ்சம் கலைய ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் தான் நாம் வந்து என்ன செய்கிறோம்? இரண்டாவது ஒழுக்கத்தை செய்கிறோம். இரண்டாவது ஒழுக்கம் என்ன? துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறோம். அந்த கேப் கிடைக்கும் போது தான் நம்ம தொண்டு செய்கிறதுக்கு வரோம். அதான் பாருங்கள், தொண்டு செய்கிறது சாதாரண காரியம் இல்லை. தொண்டு செய்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து தொண்டு செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அதுக்கு என்ன கிடைக்கணும்? அந்த கேப் கிடைக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல துன்பம் கொடுக்கறத முதல்ல நிறுத்தணும்.
நிறுத்திட்டு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த தொண்டு செய்யணும். சரி, இப்போது அப்போ அந்த அடிப்படையில் இப்போ சஃபரிங் அப்படிங்கிறத குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு வரோம். சரி, இப்போ இது குறைந்து வருகிறதுன்னு வச்சுங்க. குறைஞ்சி வந்தாலுமே அதையும் பெருசாக எடுத்துக்கிறவங்க நிறையா இருக்காங்க. பெரிய துன்பத்தை சிறிய அளவில் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சிறிய துன்பத்தை பெரிதாக பார்த்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். அது எதை பொறுத்து இருக்கிறது என்று சொன்னால், அவரவர் வாழும் சூழ்நிலை, அவருடைய வசதி ஒவ்வொன்றையும் பொறுத்து இது மாற்றமடைகிறது, மாறுபடுகிறது. சரி, அப்போ சில பேருக்கு அப்படியும் தெரியலாம். இப்போது இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கர்மவினையினுடைய அந்த விளைவுகள் வருகிறது. இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு வித்தியாசமான இன்னொரு சிந்தனையை நம்ம செய்வோம். இப்போது விளைவுகள் என்று சொல்லிக்கிறோம், அதைத்தான் சஃபரிங்னு சொல்கிறோம். இப்போ ஆர்ட் ஆஃப் சஃபரிங் அப்படிங்கிறது என்னது? சஃபரிங் அப்படின்னா துன்பம் தானே சார் அப்படின்னு சொல்கிறோம். சஃபரிங்னா துன்பம், ரைட்டு. இப்போது இந்த இந்த சஃபரிங்கிறது எதன் அடிப்படையில் வருது? விளைவாக வருகிறது. சரி, எந்த விளைவாக வருது? கர்ம வினையின் விளைவாக வருகிறது. சரி, இப்போது விளைவு என்றாலே சஃபரிங் மட்டும்தானா? ஒரு பெரிய கேள்வியை இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு பாருங்கள். விளைவு என்றால் சஃபரிங் மட்டும்தானா? நல்லது, நல்ல விளைவு அப்படிங்கிறது அப்படின்னு இருந்து தானே ஆகணும். அப்போ நீங்கள் ஆர்ட் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறது மூலம் நமக்கு வரக்கூடிய துன்பத்தை பற்றியே பேசுகிறீங்களே. அப்போ செயல் விளைவு தத்துவத்தில் விளைவு என்பது இந்த துன்பம் மட்டும்தான் விளைவா என்று ஒரு பெரிய கேள்வியை கேட்டு பாருங்கள். கேட்கணும், எனக்கு இன்றைக்கி கேட்கணும்னு தோணுது. நான் இப்பொழுது இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இடம் எது என்று பார்த்தால், நான் இப்பொழுது நம்ம ஐஸ்லாண்டினுடைய தலைநகர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். ஒரு இடத்துக்கு போகிற வழியில் ஒரு வெறும் மலைகள் அடர்ந்த ஒரு வனப்பகுதி, சுற்றி மலை, நடுவில் ஒரு கேப்பு, ஒரு வேலி மாதிரி, ஒரு புல்வெளி. இது ஒரு கேம்ப் சைட். இங்கெல்லாம் கேம்ப் சைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கேம்ப் சைட்டில் வந்து கூடாரம் போட்டு தங்கியிருக்கேன். அந்த கூடாரத்தில் இருந்து வெளியில் வந்து தான் பேசுகிறேன். இப்போ காலை 5 மணி இப்போ நான் பேசி கொண்டு இருக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது இந்த இடத்துல எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், இந்த செயல் விளைவு தத்துவம்னு நிறைய பேசிக்கிட்டே இருக்கோமே. இப்போ அந்த விளைவுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோமே, எது விளைவு? விளைவுன்னு எதப்பா சொல்கிற அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கக்கூடியது என் மனதில் வந்து மோதி கொண்டு இருக்கிறது. விளைவுன்னு எதை சொல்கிற? ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, நீ போன வாரம் என்ன பண்ண, ஆர்ட் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் அப்படியே மனதளவில் அப்படியே சாட்சியாக நின்று பாரு, அதை ஏற்றுக்கொள். அப்போ அது அது மனதுக்கு அல்ல, அது இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் போகுது. அதை அப்படியே கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அது உன்னோட அந்த துன்பம் பாதியாக குறைஞ்சிரும், மனதனுடைய அந்த சஃபரிங் வந்து குறைஞ்சிரும், இப்படிலாம் சொன்னோம். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போது இந்த துன்பமாக வரக்கூடிய விளைவு என்ற அந்த விளைவை மட்டும் சொல்கிறியே, சஃபரிங்கை மட்டும் சொல்கிறியே. இந்த நன்மையான விளைவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விளைவை பற்றி ஏன்ப்பா பேச மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு கேள்வி வருவது தெரியுது. செயல் விளைவு தத்துவம்னா, செயலுக்கு விளைவு என்று சொன்னால், கெட்ட செயலுக்கு கெட்ட விளைவு, நல்ல செயலுக்கு நல்ல விளைவு. அப்போ ரெண்டும் தானே வரணும். அப்போ ஆர்ட் ஆஃப் சஃபரிங்னு இப்போ நீ பேசிக்கிட்டு இருக்கியே, ரைட்டு. ஆர்ட் ஆஃப் என்ஜாயிங், ஆர்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸிங் அப்படின்னு ஏதாவது பேச போறியா அப்படின்னா, அப்படி ஒன்றும் பேசுகிறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. அது எதுக்கு நான் பேசணும்? ஆர்ட் ஆஃப் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறத நான் வந்து வார்த்தைகள் எல்லாம் பேச முடியாது.
அது அனுபவம் தான் செய்ய முடியும். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி அனுபவிக்கிறதுன்னு நான் ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆர்ட் ஆஃப் சஃபரிங்கை பற்றி நிறைய பேசலாம். ஆனால் அதை பற்றி பேச முடியாது. அதை அந்த என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணி இருப்பாங்க, அவ்வளவுதான். நீங்களும் அந்த என்ஜாய் பண்ணி இருங்க. அப்படி தான். இப்போது அப்படி அதை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் ஆர்ட் ஆஃப் சஃபரிங்கை பற்றி தானே பேசுகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. ஆம், அப்படி என்றால் அப்போ இது என்ன? இப்போ விளைவு என்பது அந்த செயல் விளைவு தத்துவத்தில் விளைவு என்ற வார்த்தை இந்த துன்பம் என்பதை மட்டும்தான் குறிக்கிறதா? அதில் இன்பம் மகிழ்ச்சி என்பதையெல்லாம் இல்லையா என்று ஒரு கேள்வி வருகிறது. இப்போது இதுக்கு எனக்கு இப்போ என்ன பதில் கிடைக்கிறது என்று சொன்னால், செயலுக்கு விளைவு என்று வருவது சஃபரிங் மட்டும்தான். அது விளைவாக வருகிறது. விளைவு வந்து அதை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது துன்பம் மட்டுமே. செயல் விளைவு தத்துவத்தில் துன்பம் வருவது மட்டும்தான் விளைவாக வந்து அனுபவிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் அந்த புண்ணியம் நன்மையான செயல் அது விளைவாக வந்து நாம் அனுபவிக்கிறோம் என்ற ஒரு சிந்தனை யாரிடமாவது இருந்தால் அதை இப்பொழுது விட்டுவிடுங்கள். அப்படி அல்ல, அப்படி விளைவாக வருவது இல்லை. ஏன் அப்படின்னா, நாம் இது பல தடவை சொல்லிட்டோம். அதை இன்னும் மேலும் அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, அதுதான் நல்ல செயல் செய்கிறோம் புண்ணியம் என்று வந்தவுடனே அந்த செயல் செய்யும் பொழுதே அதுக்குரிய விளைவு அந்த துன்பம் என்று ஒரு விளைவு வர இருக்கிறதே அதை போக்கி விடுகிறது அப்படின்னு சொல்கிறோம். முடிஞ்சிருச்சு. அதுக்கு விளைவு உடனடியாக அந்த செயல் செய்யும் போதே விளைவு வந்தாச்சு. அதுக்கு விளைவு வர வேண்டியது என்று அதில் பெண்டிங்கில் எதுவுமே இல்லை. அப்போ எப்படி அதுக்கு விளைவை இப்போ எதிர்பார்க்குறோம்? இப்போ எதுக்கு எதிர்பார்க்குறோம்? அப்போ செயல் விளைவில் அந்த விளைவாக வருவது எது? சஃபரிங் மட்டும்தான் வரும். விளைவாக வருதுனாலே சஃபரிங் தான். செயல் விளைவு தத்துவத்தில் விளைவு என்றால் சஃபரிங் தான் இப்போ நமக்கு வர வேண்டியிருக்கு. அப்போ நன்மையெல்லாம் நமக்கு வர வேண்டியது இல்லை. சார், அப்போ எனக்கு நன்மையே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம மகரிஷியினுடைய தத்துவத்தை ஆழமாக தெரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும். அந்த நன்மை என்பது எதுவுமே வரவேண்டியது இல்லை. அது எல்லோரிடமும் இருக்கக்கூடியது. இதை நம்ம பல தடவை சொல்லிட்டோம். இது இருப்பாக இருக்கக்கூடியது. அது வரவேண்டியது என்று ஒன்று இல்லை. அப்போ அந்த மாதிரி நான் நல்ல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு விளைவாக வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, உங்களிடம் இருக்கிறத நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. இப்போ நம்மளாம் எந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கிறோம் என்று பாருங்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய அத்தனை எக்ஸ்பீரியன்ஸ், என்ஜாய்மெண்ட் எல்லாத்தையும் நம்மகிட்ட இருக்கிறதையே அனுபவிக்காமல் நம்ம என்ன அனுபவிச்சுட்ருக்கோம்? நாம் இந்த துன்பத்துக்குரிய செயலை செய்து அந்த துன்பத்தை தான் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். சரி, இப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மயக்கத்தில் இது ஒரு இன்பம் என்று நினைத்து கொண்டு செய்த அந்த செயல்கள், அவ்வளோதானே. இன்பம் என்று நினைத்து கொண்டு செய்த செயல்கள். அப்போ அதுதான் இன்பமாக இருந்துச்சே. அப்போ இன்பமாக தானே இருந்துச்சு. நான் ஒரு துன்பத்தினுடைய செயலை செய்கிறேன். இப்போ கர்மவினை செய்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா தானே இருக்காங்க. கர்மவினை செய்யும்போது நல்லா தான் இருப்பாங்க. எப்படி? நல்லா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ அது நல்லது இல்லையா? அங்கே தான் நம்ம மகரிஷியினுடைய தத்துவத்தை கொஞ்சம் ஆழமாக புரியணும். என்ன அதுன்னா, இன்பத்தின் அளவு முறை மீறும்போது இன்பத்தின் மறுபெயராம் துன்பம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். இந்த அளவு முறை மீறும்போது இன்பமாக இருக்கிறதா இல்லையா? ஆமாம், இன்பமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது என்ன ஆயிடுது? காலத்தால் துன்பமாக வருகிறது. இப்போது இந்த துன்பமாக மாறக்கூடிய இன்பத்தை
நாம் அனுபவிக்க வேண்டுமா, துன்பமாக மாறாத இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமா? இந்த இடத்துல ஒரு கேள்வி கேளுங்க. அப்போ இன்பத்தில் 2 வகை இருக்கா? ஆமாம், இன்பத்தில் 2 வகை இருக்குது. என்ன? இப்போது இயற்கை துன்பம் நீங்கிய இடம் இன்பம் சொல்கிறோம். தேவை பூர்த்தியான இடத்துல அப்படியே மனம் நின்றுச்சுன்னு சொன்னோம்னா இயல்பாக இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்குதுன்னு சொல்கிறோம். அது இன்பம் தானே, இன்பம் தானே. அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது துன்பமாக மாறுகிறதா? இல்லை, இல்லை. ஆனால் அந்த இன்பத்தை இந்த பொருள் தான் கொடுத்தது என்று இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டோம். ருசியாக இருந்தது, சாப்பிட்டோம், பசி நீங்கியது, அப்படியே இன்பம் அப்படியே தெரிகிறது. அந்த இன்பத்தில் அப்படியே கண்டினியூ பண்ணணும், பண்ணலை. என்ன பண்ணுறோம்? இந்த உணவு தான் எனக்கு இன்பத்தை கொடுத்ததுன்னு அதை இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டோம் இல்லையா? இப்போ என்ன கேள்வின்னா, அந்த இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டோமே, இன்னொரு 4 இட்லி சாப்பிட்டோமே, அந்த 4 இட்லி சாப்பிடும்போது இன்பமாக இருந்ததா இல்லையா? இப்போ ஒரு கேள்வி, இப்போ யார் மக்கள் கேட்குற கேள்வி தான் இது. இன்பமாகத்தானே இருந்துச்சு. நான் அதுக்கு அடுத்து சாப்பிடும்போது நல்லா இன்பமாகத்தானே சாப்பிட்டேன். ஆமாம், இன்பமாகத்தான் சாப்பிட்டோம். இப்போது அந்த இன்பம் இருக்கிறதே, அந்த இன்பம் என்பது அதுதான் துன்பமாக மாறக்கூடிய இன்பம். ஆனால் நீங்கள் அப்படியே நிறுத்திட்டு அப்படியே இன்பத்திலேயே இருந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த இன்பம் என்ன ஆகாது? துன்பமாக மாறாது. அப்பாக அந்த இன்பத்திலேயே துன்பமாக மாறக்கூடிய இன்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன இன்பம் அப்படின்னா, இன்பமே அளவு முறை மீறும்போது அது துன்பம். துன்பம்னா அது உடனடியாக வராது, அதுதான் பிரச்சனை. இங்கே அந்த அளவு முறை மீறின அடுத்த செகண்டே அது துன்பம்னு காமிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதை செய்யவே மாட்டான். இப்போது 4 இட்லி சாப்பிட்டோம், பசி தீர்ந்துடுச்சு. 5வது இட்லியில் பாதி சாப்பிட்டாலே வாந்தி வந்துடும் அப்படின்னு இயற்கை வச்சிருந்துச்சின்னு சொன்னால் யாராவது சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஆனால் அப்படி வருதா? வரதில்லையே. அப்போ 5, 6, 7, 8, 10 வரைக்கும் சாப்பிட்றோம், ஒன்றும் வரல. ரைட்டா? சரி. ஆனால் அதையே 15க்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனடியாக விளைவு வந்துடுது. அது என்னாச்சு? அந்த இன்பத்தின் அளவு முறை அதீதமாக கூடும்போது அந்த இது ரொம்ப ஓவராக போகுது, நம்மளை நிறுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக விளைவை உடனடியாக கொடுக்குது. அந்த விளைவை கூட உடனடியாக ஏன் கொடுத்தது தெரியுமா? இயற்கை அப்படி கொடுக்கலன்னா அவனுக்கு இப்பொழுதே மரணம் வந்துவிடும். அப்போ ஒரு இந்த இன்பத்தை அளவு முறை மீறி போகிறான் பாருங்க. அப்படி போகிறப்ப உயிர் போகக்கூடிய நிலைக்கு அவன் அதில் ரொம்ப உச்சமாக போனான்னா அந்த இடத்துல என்ன பண்ணிடுறான்? அது அந்த இடத்துல டக்குன்னு விளைவை கொடுத்து என்ன பண்ணிடும்? அதை ஆஃப் பண்ணிடும், நிறுத்திடும். இல்லாட்டி அங்கே உயிரே போயிடும். இந்த இயற்கையை பொறுத்தளவில் இந்த உடல் உயிர் 2ம் பிரியறது அப்படிங்கிறது அது விரும்புறதில்லை. அதை எப்படியாவது காப்பாற்றணும்னு ஒரு முயற்சி பண்ணோம். ஏன்? இது ஒரு நல்ல ஒரு காரணத்துக்காகலாம் வந்திருக்கு. எதுக்கு? அதனுடைய கர்ம வினையெல்லாம் தூய்மை செய்து இறை உணர்வு பெறுவது என்ற பெரிய நோக்கத்தோடு வந்திருக்கு. அப்படி நோக்கத்தோடு வந்திருக்கிறத அதை உடனே அது பிரிச்சிடுறதுங்கிறது, அதுக்கு அதை பிரிய விடாமல் முயற்சி செய்வதற்கு இயற்கை ரொம்ப பாடுபடும். அப்போ அந்த அளவுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உடனடியாக விளைவு வந்து அதை நிறுத்திடும். எதை? அந்த செயலை நிறுத்துறதுக்காக டக்குன்னு விளைவு வந்து நிறுத்திடும். ஆனால் சாதாரணமாக அப்படி விளைவு வருவதில்லை. எது வருது? அது காலத்தால் விளைவாக வருகிறது. சரி, காலத்தால் வருதுன்னா என்ன? ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் இது வயிறு என்னமோ செய்யுது அப்படின்னு தெரியுது. அதுக்கு வர்றதுக்கு 1 நாள் அல்லது 2 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது என்ன நினைக்கிது? இந்த 1 நாள் கழித்து வந்தாலும் மனிதனுடைய 6வது அறிவை கொண்டு இவன் நேற்று நடந்தது இந்த விளைவு இப்படி வருது அப்படின்னு அதை தெரிந்து கொண்டு இனிமேல் நம்ம அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுப்பான் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த 1 நாள் கழித்து வருது, உடனடியாக வராமல்.
இது சாதாரணமாக இப்போ ஒரு இட்லி சாப்பிட்டதுக்கே இப்படி சொல்கிறோமே, ஆனால் எவ்வளவு பெரிய துன்பங்களை எல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். அது எவ்வளவு காலம் கழித்து நமக்கு விளைவாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்தோமா? அதெல்லாம் நம்ம சிந்திச்சோமா? சிந்திக்கவே இல்லையே. அப்போ அப்படித்தான் காலத்தால் வருகிறது, உடனடியாக வருவதில்லை. அப்போ என்ன ஆகுது? அதை செய்யும்போது அது இவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படி இன்பமாகத்தான் இருக்கும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லுவீங்க, எங்கே சார் கெட்டது பண்ணுறவன்லாம் நல்லா சந்தோஷமாக தானே சார் இருக்கிறான் அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது எப்படி இருக்கான்னு தெரியுங்களா? அந்த இப்போ இந்த கெட்டது பண்ணுறவன் அனுபவிக்கக்கூடிய அந்த அந்த மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கானே, அந்த இன்பம் இருக்கிறது, அது எல்லாமே துன்பமாக மாறக்கூடிய இன்பம். அப்போ இப்போ பாருங்கள், ஒரு 2 பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இப்போது ஒரு ஞானி மகிழ்ச்சியாக இருக்கிறார், நல்லா சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கார். இன்னொரு கர்மவினை நிறைய செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு குடீஸ்வரன், அவனும் என்ன பண்ணுறான்? அவனும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். இப்போது இந்த 2 மகிழ்ச்சியும் ஒன்றா அப்படின்னா, அந்த இடத்துல இவன் விளைவாக வரக்கூடிய செயலின் அடிப்படையில் அதை அனுபவிக்கிறான். அது என்னாகுது? அது இயற்கையில் இருக்கக்கூடியதை விளைவாக மாறாத இயல்பான இன்பத்தை அவர் அனுபவிக்கிறார். அப்போ அவர் அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் இவன் ஒரு காலத்துக்கு மேலே இவனால் அது முடியாது. சஃபரிங் வந்துடும். இப்போ தெரியுதா சஃபரிங்கிறது எங்கே வருதுன்னு? அப்போ என்ன அப்படின்னம்னா, சஃபரிங் அப்படிங்கிறது, துன்பம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறோம்னா, செயல் விளைவு தத்துவத்தில் விளைவு என்பதே துன்பமாக வருவது மட்டும்தான். அப்போ நல்லதுக்குரிய விளைவு அது செய்யும்போதே நடந்து முடிந்து விட்டது. அதுக்கு விளைவு வர வேண்டியது என்று பெண்டிங்கில் இல்லவே இல்லை. அப்போ விளைவு என்று சொன்னால் சஃபரிங் மட்டும்தான். அப்போ இப்போ ஜோதிடத்தில் கூட என்ன சொல்கிறோம்? இப்போ அந்த கெட்ட நேரம் அப்படின்னு சொன்னால் அங்கே விளைவு வரக்கூடிய நேரம்னு அர்த்தம். அவ்வளோதானே? சரி, நல்ல நேரம்னா என்ன? அந்த கெட்ட விளைவு வராமல் இருக்கக்கூடிய நேரம் நல்ல நேரம். அவ்வளோதான். அதைத்தான் நம்ம என்ன சொன்னோம்? அந்த கேப்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த கேப் கிடைக்கிது. அந்த கேப்புன்னா என்ன? இப்போது அந்த கர்ம வினை வரிசையாக விளைவாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கார் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கிராஸ் பண்ணவே முடியல. இப்போ ஒரு இடத்துல என்ன ஆகுது? ரொம்ப தூரத்தில் ஒரு கார் வருது, இடையில கார் இல்லை, ஒரு கேப் வந்துடுச்சு. அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ரோடை கிராஸ் பண்ணிடுறோம்ல. அப்போ அந்த மாதிரி இந்த துன்பம் என்ற விளைவு வராமல் இருக்கும்போது ஒரு கேப் கிடைக்கிது பாருங்க. அந்த கேப் இருக்கே, அதுதான் நல்ல நேரம் என்று சொல்லுகிறோம். அதில் என்ன பண்ணலாம்? அதில் இன்னும் கொஞ்சம் அந்த கேப்பை அதிகப்படுத்தக்கூடிய துன்பம் போக்கும் செயலை தொண்டு ஈகை என்று செய்யலாம். அல்லது அந்த இயற்கையின் இன்பத்தை, அமைதியை, ஆனந்தத்தை நம்ம என்ன பண்ணலாம்? அனுபவம் செய்யலாம். அப்போ என்ன, மனிதனுடைய வேலை ஒன்று மௌனமாக இருக்கிறது, அப்படி இல்லைன்னா துன்பம் போக்கும் தொண்டு சேவை என்ற செயலை செய்வது. இந்த ரெண்டு தான். இப்போ நல்லா பாருங்கள். இப்போது முதல் ஒழுக்க பண்பாட்டை நீங்கள் 100% நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்கள். யாருக்கும் துன்பம் கொடுக்கறத நிறுத்திட்டீங்க. இப்போ என்ன செய்வீங்க? ஒன்று சும்மா இருப்பீங்க. மௌனம்னு சொல்கிறோம். மௌனம்னா என்னென்ன? அப்படி அமைதி, அந்த அமைதியை அனுபவிக்கிறீங்க. இயற்கையாக இருக்கக்கூடிய அமைதியை அனுபவிக்கிறீங்க. அதில் இருந்தோம்னா தான் தெரியும். அது ஒரு ஆனந்தம். அதில் ஒரு ஆனந்தம். சும்மா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆனந்தம். மனம் சும்மா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆனந்தம். உடல் சும்மா இருந்துக்கிட்டு மனம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது இல்லை, அதெல்லாம் சஃபரிங் தான். பட்டு மனம் சும்மா இருக்கிறது ஒரு பெரிய ஆனந்தம். ஒன்று சும்மா இருக்கணும், இல்லை ஏதாவது இந்த மனம் ஏதாவது ஒரு செயலை செய்ய சொல்லுது அப்படின்னு சொன்னால்
ரெண்டே செயல் தான். ஒன்று துன்பம் கொடுக்குற மாதிரி இருக்கணும், இல்லை துன்பம் போக்குறது இருக்கணும். துன்பம் கொடுக்குறத நிறுத்திட்டோம். அப்போ என்ன ஆகும்? துன்பம் போக்கும் செயலை செய்வோம், அவ்வளோதானே. வேறு எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அந்த இடைவெளி கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப், இந்த கேப்பை தான் நாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த கேப்பில் இயற்கையின் இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம். அதுதாங்க நல்ல நேரம். அப்போ ஜோதிடத்தில் உனக்கு நல்ல நேரம்னு சொல்கிறது கூட அங்கு வரக்கூடிய இடைவெளியைத்தான் காமிக்கிறது. சில பேர் ஜாதகம் முழுக்க 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 கெட்டது மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன ஜாதகம்? அங்கே இடைவெளியே இல்லை, கேப்பே இல்லை. என்னாச்சு? கர்ம வினை அழுத்தமாக இருக்கிறது. அப்போ அழுத்தமாக இருந்துச்சுன்னா கேப் வராது, கேப் வராது அப்படிங்கிற மாதிரி. ஆக இப்போது இந்த விளைவு என்று சொல்லக்கூடியதே துன்பந்தான். அப்போ இப்போ நம்ம ஆர்ட் ஆஃப் சஃபரிங்கை பற்றி பேசணுமா வேணாமா? ஆமாம். ஏன்? அது நமக்கு வர வேண்டிய விளைவு என்பதே இதுதானே. அப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ அதை மனம் ரீதியாக பார்த்து, இது உடலுக்கா, மனதுக்கா, உயிருக்கா, அறிவுக்கா, போன தடவை பார்த்தோம் இல்லையா, இது மாதிரியெல்லாம் அப்படியே அதை பார்த்து அப்படி பார்க்கும்போது இது அதை என்ன பண்ணுறோம்? அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வரும்போது அதனுடைய அந்த மனதுக்கு என்ன ஆகும்? அது குறையுது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே வெளியேற வேண்டிய துன்பம் வெளியேறுகிறது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்ம போன தடவை நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அப்படி செய்ய என்னாகும்? இந்த கேப் கிடைக்கும், இடைவெளி கிடைக்கும். இடைவெளி கிடைக்கும்போது நாம் அந்த தொண்டு செய்வதை, ஈகை செய்வதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்படி சொன்னோம்னா அந்த இடைவெளியை என்ன பண்ணிக்கலாம்? இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ தொண்டு செய்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? தொண்டு செய்கிறவங்கெல்லாம் அந்த இடைவெளியை சற்று அகலப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், அவ்வளோதான். உடனே இவங்க என்ன, நான் இவ்வளவு நாள் தொண்டு செஞ்சு என்ன எனக்கு துன்பம் வர்றது நிற்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நிற்கும்? நம்ம இடைவெளியைத்தானே அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். டோட்டலாக எம்டி ஆக்கிட்டோமா? இல்லையே. எம்டி ஆக்கிட்டோம்னா நமக்கு துன்பம் வர வேண்டிய வேலையே கிடையாது, சஃபரிங் என்பதே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் தூய்மைப்படுத்திட்டோம்னா இல்லை. நம்ம அந்த இடைவெளியை அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதுக்குள்ள பொறுமையே இல்லை. அப்போ அந்த இடைவெளி அதிகமாகுது அப்படிங்கும்போது அப்போ என்னாகும்? இன்னும் கொஞ்சம் நீங்கள் தொண்டு செய்வதற்கான வாய்ப்பு கூடும். அப்போ இந்த தொண்டு செய்கிறவங்கெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. தொண்டு செய்ய உண்மையிலே நீங்கள் தொண்டு செய்து கொண்டு இருந்தீங்கன்னா அந்த இடைவெளி கேப் கொஞ்சம் கூடும். இன்னும் கொஞ்சம் தொண்டு செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் அதுக்குரிய வாய்ப்புகளும் நமக்கு அதிகமாக வரும். என்ன சார், கொஞ்சம் தொண்டு செஞ்சோம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் தொண்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு வருமா? அப்போ நாங்கள் தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா? அப்போ என்ன செய்யணுங்கிறீங்க? இப்போ தொண்டு செஞ்சதுக்கு எனக்கு விளைவை அனுபவிக்கணுமே சார். அப்படி ஒரு விளைவே கிடையாதுப்பா. அதுக்கு ஒரு விளைவுங்கிறது அந்த கேப்பை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் விளைவே தவிர, நீ எப்போ இந்த தொண்டு செய்கிறதுக்கு நான் இவ்வளோ நாளாக செஞ்சு அதில் என்ன பலன் அப்படின்னு நீ கேட்குறியோ, அதுக்கு பலன் என்பது நம்ம சொல்லிட்டோம், கர்ம வினையை குறைத்து அந்த கேப் கூட்டுறது தான் பலனை தவிர, நீ அந்த தொண்டு செய்கிறதுனால உனக்கு இன்பத்தை அனுபவிக்கிறேன், எனக்கு இந்த வசதி அனுபவிக்கிறேன், இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நீ மெட்டீரியலாக நீ இங்கே எதிர்பார்த்தீன்னா அது தவறு. அப்போ அந்த அடிப்படையில் தொண்டு செய்கிறவங்க உண்மையாக தொண்டு செய்தால் அவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய நேரமும் வாய்ப்பும் காலமும் அதிகமாகும், அந்த கேப் அதிகமாகும். அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக தொண்டு செய்வார்கள். அப்போ இந்த இடத்துல விளைவு என்றாலே சஃபரிங் மட்டும்தான் என்பதை இன்றைக்கி நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். அப்போ நமக்கு நன்மையான விளைவு வருகிறதே, அதெல்லாம் இயற்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது சார். இப்போ அந்த நன்மையான விளைவு கூட இப்போது நமக்கு ஒரு சிலருக்கு வசதிகள் வருகிறது, மெட்டீரியல் வசதிகளே வருகிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க, சரி ஏதோ
நீங்கள் அந்த புண்ணியம் செஞ்சுருந்தீங்க அதனால் வருது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அந்த புண்ணியம் செஞ்சுருக்கிறதுனால இப்போ அவர் இப்போ கார் வாங்கி நல்ல வீடு சொந்த வீட்டில் இருக்கிறாரு. ரைட்டு. இப்போது அவருக்கு அந்த புண்ணியம்தான் அந்த காரையும் வீட்டையும் கொடுத்ததா? இப்போ நிறைய பேருக்கு அதில் ஒரு புரிதல் இல்லை. அதுதான் கொடுத்ததா? இந்த புண்ணியம் வந்துட்டு காரும் பங்களா, இந்த காரையும் பங்களாவையும் கொடுக்கறதுக்கு அந்த புண்ணியம், இந்த புண்ணியம் பாவத்தை அழிக்கிறதுக்கு, அழிச்சிட்டா இயற்கையில் இருக்கக்கூடிய இன்பம் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்கு. ரைட்டு. இந்த கார் பங்களா இடையில இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, இதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள், நமது மூதாதையருடைய எண்ணங்கள். நாம் என்ன வச்சுருப்போம், நிறைய இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் வசதியாக கொஞ்சம் சௌகரியமாக இருக்குமே இப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நினச்சி வச்சுருக்கோம். அப்படி நினச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த நினச்சி வச்சுருக்கிறது எல்லாமே அது ஒரு பதிவாக இருந்து கொண்டு இருக்கும், பெண்டிங்கில் இருக்கும். அப்படி தானே? நம்ம நிறைய பெண்டிங்கில் வச்சுருக்கோம் இல்லையா? பெண்டிங்கில் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடைவெளி வருது பாருங்கள், இந்த கேப் கிடைக்கும்போது என்ன ஆகும், அதுவும் நடக்கும். அப்போ அதனால தான் இப்போ இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இந்த ஆன்மீகத்தில் தியானம் பண்ணிவிட்டு இதை நினைங்க அது நடக்கும், இதை நினைங்க இது நடக்கும். அதாவது நீங்கள் மகரிஷி சொல்லுவாங்க, நல்ல தவம் பண்ணிவிட்டு இதை நினைங்க அப்படி சொன்னீங்கன்னா அதை நினைக்க மாட்டீங்கன்னு சொல்லுவார். நம்ம மனசு சிம்பிளாக தான் நினைக்கும் அப்படின்னு சொல்லுவார், பெருசாக நினைக்காது அப்படின்னு சொல்லுவார். அப்போ இப்போ என்னென்னா, ஏற்கனவே நினச்சி வச்சுருக்குறோம். இப்போ அது நடக்கும்னு வச்சுக்கோங்க. அது நடக்கும்போதும் என்ன ஆகும், அது துன்பம் கொடுத்து தான் அதை பெற வேண்டும் என்று சொன்னால் அதை என்ன பண்ணிடுவோம், இப்போ மனசு அதை வேணான்னு சொல்லிடும். அதிலேருந்து தடுத்துரும். அதே போல் அந்த தவம் பண்ண பிறகு நீங்கள் நினைக்கிறப்ப எப்படி நினைக்க முடியும் அப்படின்னா, நடக்கக்கூடியதை தான் நினைக்க முடியும், தேவையை தான் நினைக்க முடியும், அப்படி மாறிடும். இருந்தாலும் ஏற்கனவே நினைத்து வைத்திருந்ததெல்லாம் இந்த கேப் கிடைக்கும்போது அது நமக்கு நடக்கிறது. அப்போ நல்லது நடக்கிறதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்களின் இருந்த அதுக்குரிய விளைவு வரும். அதனால் இப்போ அந்த அப்துல் கலாம் சொல்கிற கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கற்பனை செய்யுங்கள், கனவு காணுங்கள். இப்போ எதுக்கு? நல்லதுக்கு மட்டும் அப்படி இருக்கணுமே தவிர சும்மா நடக்காததெல்லாம் கனவு. இன்றைக்கி அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போது இதெல்லாம் ஏன் இன்றைக்கி இவ்வளோ வசதிகள் பெருகி இருக்கிறது, நாட்டில் விஞ்ஞானம் ஏன் இப்படி வளர்ந்தது அப்படின்னு கேட்டால், இது எல்லாத்தையும் இறைவன் தானே இந்த விஞ்ஞானிகள் இவ்வளவு கண்டுபிடிச்சதெல்லாம் வளர்த்து விட்டார். இன்றைக்கி 5G வருது, அடுத்து இன்னொன்று புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அது இயற்கை தானே இந்த 5Gயை கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டால் அது அப்படி இல்லை. அது மனிதனுடைய எண்ணங்களினுடைய தொகுப்பு. அந்த தொகுப்பு அதை செய்வதற்கு உரிய அந்த அறிவு 6ஆம் அறிவில் இருக்கிறது. அது மனிதன் செய்கிறான். அது நடக்காமல் இல்லை, அது நடக்கும். அதனால் அது தவறு இல்லை. ஆனால் அதுவே துன்பமாக தனக்கோ பிறருக்கோ துன்பமாக மாறாமல் அதை அந்த அளவில் வச்சுருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணிடுறோம், இது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது துன்பம் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு போகும்போது தான் இவனுக்கு துன்பமாக வந்துடுது. அப்போ நல்லது நடக்கிறதுங்கிறது நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய அந்த பெண்டிங் நடக்கும். எப்போ அந்த கேப் கிடைக்கும் போது அந்த நடக்கும். அதை தான் நம்ம ஜோதிடத்தில் நல்ல நேரம்னு சொல்கிறோம். அந்த நல்ல நேரம் வரப்போ இப்போது கர்மவினையினுடைய விளைவுகள் வரலை, அப்போ அது நல்ல நேரம்னு சொல்கிறோம். அந்த நல்ல நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவன் என்னென்ன நினச்சி வச்சானோ அது நடக்கும். இது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, இது ஏற்றுக்க முடியலையே, சிந்தித்து தான் பார்க்கணும். நீங்கள் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது வேற, சிந்தித்து தான் பார்க்க வேண்டும். ஏன் இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது நான் பலமுறை ஆராய்ச்சி செய்து பார்த்து விட்டேன். எப்படி என்று சொன்னால், இப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், நான் ஜோதிடத்தில் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இப்போது ஒரு 2 பேருடைய ஜாதகம். இப்போ அவருக்கு
ஒரு திசை வருகிறது, ஒரு புத்தி வருகிறது. இந்த திசை புத்தி ரொம்ப அற்புதமான திசை, அற்புதமான நேரம், நல்ல நேரம். அவர் யார்? ஒரு வாடகைக்கு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஜாதகத்தில் அப்படி ஒரு நல்ல அற்புதமான ஒரு நேரம், நல்ல ஜாதகம், நல்ல நேரம்ங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரி, சொல்லிட்டோமா? சரி, அடுத்து இன்னொருத்தர் வர்றார். அவர் ஜாதகம் பார்க்க வர்றார். அவர் என்ன பண்ணுறாரு? வாடகைக்கு கார் ஓட்டிகிட்டு இருக்கார். அவர் ஜாதகத்தை பார்த்துரும். அதுவும் அதே மாதிரி நல்லா இருக்குது. இப்போ தாங்க இதே மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தேன், உங்களுக்கு நல்லா இதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு இந்த பீரியட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்போ அவருக்கும் அதே மாதிரியான நல்ல நேரம், நல்ல கோள்கள், நல்ல திசை அப்படின்னு பலன் சொல்லிட்டோம். இவருக்கும் சொல்லிட்டோம். சரி, மூணாவது ஒருத்தர் வர்றார். ஒரு பெரிய கம்பெனி ஓனர், கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கார். இப்போது அவருக்கு இதே மாதிரி ஒரு நல்ல நேரம். 3 பேருக்கும் பார்த்தோம்னா அது 3 பேருக்கும் அதே கிரகம்னே வச்சுக்கோமே. 3 பேருக்குமே அந்த குரு திசை சனி புத்தி. அவருக்கு குரு திசை சனி புத்தி. அந்த இடங்கள் மாறி மாறி இருக்கலாம், இருந்தாலும் அந்த அமைப்பில் பார்த்தோம்னா அந்த நல்ல பலனுடைய பர்சன்டேஜ்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அந்த பர்சன்டேஜ் 3 பேர்த்துக்குமே நான் என்ன சொல்கிறேன், ஒரே மாதிரி பர்சன்டேஜ் சொல்லியிருக்கேன். சரி, 3 பேருக்குமே வரணும்ல. இப்போ பாருங்கள், அந்த 3ஆவது வந்தாரே, அவர் என்ன பண்ணுறாரு? அந்த நல்ல நேரம் வரும்போது இன்னொரு ஃபேக்ட்ரி கட்டிட்டார், இன்னொரு தொழிற்சாலை கட்டிட்டார். அதனுடைய விளைவு அவருக்கு வந்துடுச்சு. இன்னும் 2ஆவது வந்தாரே, அவர் என்ன பண்ணார்? வாடகைக்கு கார் ஓட்டினவர் புது கார் வாங்கிட்டார், சொந்த கார் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். சரி, 3ஆவது வந்தவர் வாடகைக்கு ஆட்டோ ஓட்டிக்கிட்டவர் சொந்தமாக ஆட்டோ வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, இந்த கோள்கள் நல்லா தானே இருக்குது, நல்ல நேரம் தானே. இந்த நல்ல நேரத்தில் அந்த ஜாதகத்துக்காரர் ஃபேக்ட்ரி கட்டினாரே, ஏன் இந்த ஆட்டோ ஓட்டினவர் ஏன் ஃபேக்ட்ரி கட்டலை? அவர் வந்து 10 கோடி ரூபாய்க்கு கட்டியிருக்காரு. இவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 2 லட்ச ரூபாய்க்கு ஆட்டோ வாங்கியிருக்கிறாரு. அப்போ ஏன் அந்த 10 கோடிக்கு 2 லட்சத்துக்கு ஏன்? இப்போ இப்படி ஒரு டிஃப்ரென்ஸு, இது ஏன் இப்படி? அப்போ பலன் வந்து எப்படி நம்ம சொல்கிறது? அப்போ ஆட்டோ ஓட்டுறவர் இப்போ மில்லு கட்டிடுவார் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு இதை பற்றி நாங்கள் எங்கள் ஜோதிட வகுப்பில் நான் கேள்வி கேட்டேன். அப்போ அதுக்கு ஏதோ பதில் சொன்னாங்கன்னு வச்சுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பாருங்கள், என்ன என்று சொன்னால், அவரவர் நிலையில் அவருடைய சிந்தனைகள், எண்ணங்கள் இருந்து கொண்டு இருக்கும். இவர் என்ன நினச்சிருப்பார்? நம்ம எப்படியாவது ஒரு சொந்த ஆட்டோ வாங்கி நம்ம ஓட்டிடணும், வாடகைக்கே எவ்வளோ நாளைக்கு ஓட்டுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பார். அவருக்கு நல்ல நேரம் வர்றப்ப அந்த ஆட்டோ கிடைக்குது. ஏன் சார் அப்போ அந்த ஆட்டோக்காரரை வந்து நான் வந்து ஒரு பெரிய கம்பெனி கட்டிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தார்னா கட்டிடுவாரா அப்படின்னீங்கன்னா அதுவும் நடக்கும். எப்போ நடக்கும்? அவர் பையன் இவர் சொந்த ஆட்டோ வாங்கி கட்டுவார், ஓட்டிகிட்டு இருப்பார். அதில் அவர் பையன் இன்ஜினியரிங் படித்து அவன் வந்து என்ன பண்ண ஒரு காலகட்டத்தில் அவங்க அப்பா என்ன நினச்சி வச்சாரோ அதுக்கு அவன் ஃபேக்ட்ரி கட்டிவிடுவான். நடக்கும், எங்கேயோ நடக்கும்னு வச்சுக்கிங்களேன், நடக்கும். எந்த இடத்துல நடந்தாலும் இந்த செயல்விளை தத்துவத்தை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நினைக்கணும். அந்த நினைக்கிறது நடக்கும்போது கூட பிறருக்கு துன்பம் கொடுத்து நடத்தக்கூடாதுங்கிற அந்த விழிப்புணர்வு வேணும். இதெல்லாம் இருந்தால் அது கண்டினியூ ஆகும். அப்படி இல்லைன்னா வர மாதிரி வரும், திருப்பி போயிடும். அப்போ இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த விளைவுகள் வர்றது எல்லாமே நம்மளுடைய எண்ணங்களின் அடிப்படையில் வருது. அது எப்போ வருது? அந்த கேப் கிடைக்கிறப்ப வருது. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது? அந்த கேப்பை அதிகப்படுத்தணும். அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த ஆர்ட் ஆஃப் சஃபரிங் அப்படிங்கிறதே நம்ம என்ன அந்த கேப்பை கூட்டுறதுக்கான ஒரு வேலையை செய்கிறதில்ல. அதை எப்படி கொஞ்சம் சுகமாக அனுபவிச்சுக்கிறதுங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம இந்த ஆர்ட் ஆஃப் சஃபரிங் அப்படிங்கிறது ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்குரிய தத்துவத்தை இன்று நான் இப்போ பேசியிருக்கேன். இந்த ஆர்ட் ஆஃப் சஃபரிங்கிறது 3வது பாகத்தை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.